தமிழ் நெஞ்சங்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் என் அன்பு வணக்கம். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்த பிறகு முதல் இன்விடேஷனை தலைக்கு தான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவரை தேடி போனேன். அந்த வருஷம் 2002 மே 15ஆம் தேதி கிண்டி பிளானட்டோரியத்தில் ராஜா படம் ஷூட்டிங்கில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அங்கே போனேன். ஏர்போர்ட் சீன் செட்டப்பு, வையாபுரி, வடிவேல் இவங்கெல்லாம் க்யூவில் நிற்கிற மாதிரி ஷார்ட் முடிஞ்சோடனே என்னை கேரவனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார சொல்லி இன்விடேஷன் வாங்கிட்டார். இன்னொரு இன்விடேஷனில் ஐ விஷ் யூ போத் ஆல்வேஸ் ஹாப்பினஸ்ன்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்தாரு. அவர் ஞாபகார்த்தமாக பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு மேரேஜ் சேலத்தில் நடந்தது. அப்போ அவருக்கு ரசிகர் மன்றம் இருந்தது. ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு 8 பேர் என் மேரேஜ் அன்றைக்கி வந்து அஜித் சார் தர சொன்னார்னு சொல்லி கோல்டு ரிங்கு ஒன்று எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. 2002 2012 வரைக்கும் நான் நிறைய படங்களில் அசிஸ்டண்ட்டாகவும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணேன். பாதியிலே நின்ன படம், முழுசு முடிஞ்சு ரிலீஸ் ஆகாத படம், ரிலீஸ் ஆன அன்னைக்கே காணாமல் போன படம், இந்த மாதிரி படங்கள் தான் நான் ஒர்க் பண்ணினது எல்லாமே. அசிஸ்டண்ட்டாக சேர்றவங்க எப்படியெல்லாம் டைரக்ட் பண்ணணும்னு கற்றுக்குவாங்க. ஆனால் நான் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தான் கற்றுக்கிட்டேன். தலைக்காக கதை பண்ணுற முயற்சி மட்டும் நான் விடலை. ஒரு நல்ல கதை அமைச்ச பிறகு தான் அவரை சந்திக்கணுன்ற கொள்கையில் உறுதியாக இருந்தேன். ஆனால் ஒரு திருப்திகரமான கதை எனக்கு அமையவே இல்லை. 2013 ஒரு படம் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது திடீர்னு மயக்கமாயிட்டேன். எக்கோ எடுத்து பார்த்ததில் ஹார்ட்டுக்குள்ளார டியூமர் இருக்கிறதாவும், அது பேர் லெஃப்ட் ஏட்ரியல் மிக்ஸோமா டியூமர். இது வரத்துக்கு ரீசன் எல்லாம் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும்னாங்க. நான் செகண்ட் ஒப்பீனியன் விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இமீடியட்டாக ஐசியூவில் அட்மிட் ஆகிடுங்க, அந்த டியூமர் கட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, கட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக வால்வை பிளாக் பண்ணிவிடும், அப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னாங்க. எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டேன். 3.5 லேக்லேருந்து 4 லேக் வரைக்கும் ஆகும் அப்படின்னாரு. 3.5 லேக்கா? பிச்சை எடுக்கிறவனுக்காவது நாளைக்கு என்ன கோயிலில் என்ன சோறு கிடைக்குன்னு தெரியும். அசிஸ்டன்ட் டேரக்டருங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பொழுது எப்படி போகுனே தெரியாது சார்ண்ணே. பாவம் அவர் என்ன பண்ணுவார்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. யாரை போய் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையான்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.